நகரத்தின் மத்தியில் இருக்கும் அந்த பெண்கள் பள்ளியின் 7ஆம் வகுப்பின் இ பிரிவில் சித்ரா, சுஜிதா, சுபா மூவரும் படிக்கிறார்கள். சித்ரா வகுப்பில் முதல் ரேங்க் மாணவி, ஆனால் ஏழை. சுபா 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் போட்டி போடுபவள், வசதிக்கும் குறைவில்லை. சுஜிதா மிகவும் பணக்காரி, ஆனால் படிப்பிலோ சுமார். இவளுக்கு ஏழைகள் என்றாலே பிடிக்காது. அதிலும் முதல் ரேங்க் வாங்கும் ஏழை சித்ராவை சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் சுபாவின் பிறந்த நாள். தோழிகள் அனைவருக்கும் வகுப்பில் சாக்லேட் கொடுக்கும் சுபா கையோடு கொண்டு வந்திருக்கும் ஹேண்டிகேம் கேமராவில் தோழிகளையும் பதிவு செய்கிறாள். தோழிகளும் சுபாவிற்கு பரிசுகளை கொடுக்கின்றனர். அதில் சுஜிதாவின் பரிசு பொருள் விலை உயர்ந்த பேனாவாய் இருக்க, அதை பார்க்கும் மற்ற தோழிகள் சுஜிதாவை பாராட்ட, இப்போது கூனி குறுகி சித்ரா தன் பரிசை தருகிறாள். அது சித்ரா தன் கைகளாலேயே வரைந்த சுபாவின் பென்சில் ஓவியம். அதை பார்க்கும் சுபா மிகவும் மகிழ்ந்து, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் கொடுத்த பரிசுகள்லயே எனக்கு சித்ரா கொடுத்த பரிசு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க பரிசை கடமைக்காக வாங்கியிருக்கீங்க, ஆனா சித்ரா மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமா வரைஞ்சிருக்கா. ஹாப்பி பர்த்டே. மிஸ் வந்துட்டாங்க. நீ ஏன் சுபா என் பரிசு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன? ஏன், நான் உண்மையா தானே சொன்னேன். அதனால நம்ம சுஜிதா முகம் எவ்வளோ வாடி போச்சு தெரியுமா? அவகிட்ட காசு இருக்கிற திமிர்ல அந்த காஸ்ட்லி பேனாவை வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா எனக்கு அது பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப நீ அந்த பேனாவை என்ன பண்ணுவ? இதே மாதிரி யாருக்காவது பிறந்த நாள் வந்தா அவங்களுக்கு கொடுத்துடுவேன். நல்ல வேலை, என் பிறந்த நாள் போன மாசமே முடிஞ்சிடுச்சு. ஏய் சித்ரா, நீ இன்னியோட தொலைஞ்சுடி. நீ ஏதோ கிறுக்கிட்டு வருவ, அத பார்த்துட்டு அவ உன் பரிசு தான் சிறந்ததுன்னு சொல்லுவாளா? இப்ப நான் செய்ய போற காரியத்தினால உங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைய போகுது. அதுக்கப்புறம் இந்த சுபா இந்த சுஜிதாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருப்பா. சீக்கிரம் எழுதுங்க. சுபாவோட பேனா எழுத மாட்டேங்குது. இப்ப அவ வேற பேனா எடுக்க பேக திறப்பா. அப்ப கேமராவை காணுன்னதோ சித்ரா நல்லா மாட்டிக்க போறா. என்ன என்ன பிரச்சனைங்க? பாடத்தை எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ், சுபா இன்னைக்கு ஒரு ஹேண்டி கேமரா கொண்டு வந்திருந்தா. அத பைக்குள்ளதான் வச்சிருந்தா. இப்ப அத காணுங்கிறா. என்ன சுபா, இவ சொல்றது உண்மையா? உன்னை யாரு ஸ்கூலுக்கெல்லாம் ஹேண்டி கேமராவை கொண்டு வர சொன்னது? மிஸ், இன்னைக்கு சுபாவுக்கு பர்த்டே, அதனால எங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி படம் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கா. ஓகே ஓகே, இப்ப தொலைஞ்சு போச்சே. சரி, அந்த ஹேண்டி கேமராவை கடைசியா நீ எப்ப பார்த்த? இன்டர்வெலுக்கு போகும்போது பையில தான் வச்சுட்டு போனேன் மிஸ். சரி, எல்லார் பையும் செக் பண்ணிடலாம். வேண்டாம் மிஸ், ஹேண்டி கேமராவை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த சித்ரா ஹேண்டி கேமராவை எடுத்ததை நான் பார்த்தேன் மிஸ். இது பாருங்க மிஸ், இந்த ஹேண்டி கேமரா இவ பைக்குள்ள இருக்கு. மிஸ், இந்த ஹேண்டி கேமரா எப்படி என் பைக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது மிஸ். இல்ல மிஸ், ஏற்கனவே இவ என் பேனா, பாக்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் திருடி இருக்கா. நான் போனா போதுன்னு விட்டுட்டேன்.
இப்ப ஹேண்டி கேமராவை திருடி இருக்கா. இனிமேலும் விட்டுட்டா நாளைக்கு எதை திருடுவான்னு தெரியாது மிஸ். சித்ரா, நீ உன் பைய எடுத்துக்கிட்டு ஹெச்எம் ரூமுக்கு போ. மிஸ் நான் சத்தியமா எடுக்கல மிஸ். நான் உன்னை ஹெச்எம் ரூமுக்கு போன்னு சொன்னேன். மிஸ் ஒரு நிமிஷம். நான் ஆன்டி கேமராவை பேக்குள்ள வைக்கும் போது ஆஃப் பண்ணாம தான் வச்சேன். பரிசுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாளா? இப்ப நான் செய்ய போற காரியத்தினால உங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைய போகுது. அதுக்கப்புறம் அந்த சுபா இந்த சுஜிதாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருப்பா. சுஜிதா, கெட் அவுட். மிஸ் சுஜிதாவை மன்னிச்சிடுங்க மிஸ். ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டா. இனிமே அவ இப்படி பண்ண மாட்டா. சாரி மிஸ், இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் தான் காரணமாயிட்டேன். இனிமே இந்த ஆன்டி கேமராவை நான் கொண்டு வரவே மாட்டேன். சாரி சித்ரா, என்ன மன்னிச்சிடு. உன் மேல இருந்த பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேன். சுபா, நீயும் என்ன மன்னிச்சிடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இத பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பொறாமப்பட்டா என்ன நடக்குங்கிறதுக்கு இப்ப நடந்ததே ஒரு நல்ல உதாரணம். அதனால யாரும் யார பார்த்தும் பொறாமப்படாதீங்க. ஓகே? பொறாமை, எப்பொருளின் மேலும் பற்றுக்கொள்ளும் பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை வெறுத்து ஒழுகுவதே அறமாகும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஏண்டா சுரேஷ், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா, கேட்கட்டுமா? கேளுடா. உங்க அப்பாவும் ரமேஷ் அப்பாவும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்குறாங்க? ஆமா. ஆனா அவங்க மட்டும் காரு பங்களான்னு நல்ல வசதியா இருக்காங்களே. ஆனா நீங்க இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கீங்களே. உங்க அப்பா இன்னும் பழைய பைக் தான் வச்சிருக்காரு. அதான் ஏன்னு கேக்குறேன். இதை நானே எங்கள் அப்பா கிட்ட பல தடவை கேட்டுட்டேன்டா. ஆனால் அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கே ஒரு நாள் உண்மை தெரியும்னு சொல்லி மழுப்பிடுவார். இருந்தாலும் இன்னைக்கு நான் விட தெரிஞ்சுக்காம விட போகிறதில்ல. ஓ அப்படியா? ஆமாண்டா. முதல் பிள்ளை டீச்சரா, வாடா சீக்கிரம் போகலாம். அண்ணா வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. வாண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ்ண்ணா வாண்ணா. அம்மா, அண்ணனை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவன் பதிலே பேச மாட்டேங்கிறான். நீ சாப்பிட எடுத்து வை, நான் போய் அவனை கூப்பிடுறேன். சரிம்மா. ஏன்பா, ஏன் இப்படி இருக்க? அம்மா, உனக்கு என்ன கோவம்? ஏன் சாப்பிட வர மாட்டேங்கிற? சொல்லுப்பா, அம்மா கிட்ட சொல்லு. சொன்னாதானே தெரியும். சொல்லு. அம்மா, நம்ம அப்பாவும் ரமேஷ் அப்பாவும் ஒரே ஆஃபீஸில் ஒரே தகுதியில் தானே வேலை பார்க்குறாங்க. ஆமா, அதுல என்ன உனக்கு கோவம்? ஆனால் அவன் மட்டும் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு காரில் போகிறான், நான் நடந்து போகிறேன். ஒரு சைக்கிள் கேட்டால் கூட ஃபஸ்ட் ரேங்க் எடு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாரு. நானும் கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், அப்போ கூட வாங்கியே தரல. போன வாரம் அந்த ரமேஷ் பர்த்டேக்கு கிளாஸில் எல்லாருக்கும் காஸ்ட்லி பெனாக வாங்கி தந்தான். ஆனால் நான் என் பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரல. ஓ, இதுதான் உன் கோபத்துக்கு காரணமா? இதுக்கு உன் அப்பா வந்த உடனே பதில் வாங்கி தரேன். இப்ப நீ சாப்பிட வரியா? அப்பா எப்பமா வருவாரு? இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்கான், காலையில தான் வருவாராம். ஃபோன் பண்ணாரு. நீ இப்ப சாப்பிட வா. தீபா வேற அப்பவே பசிக்குதுன்னு சொன்னா.
சுரேஷ், எழுந்திருப்பா. என்ன சுரேஷ், நேத்து ராத்திரி நீ சாப்பிடாம கோச்சுக்கிட்டியாமே? அம்மா சொன்னாங்க. அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். வெளியில வந்து பாரு, உனக்கு ஒரு பரிசும் உன் கேள்விக்கு ஒரு பதிலும் இருக்கு. புத்தம் புது சைக்கிள் எனக்காப்பா? உனக்கு தான். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டு, அப்புறமா பார்க்கலான்னு சொன்னீங்க. சொன்னேன். அதே மாதிரி நீயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காமிச்சிட்ட. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னீங்களே அது? அதோ அங்க பாரு சுரேஷ். என்னப்பா இது? ரமேஷோட அப்பாவை போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. சுரேஷ், நானும் அவரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை செய்யறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். என் பையன் கேட்டும் என்னால் ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர முடியல. ஆனால் அவர் காரு, பங்களா, செல்ஃபோனுன்னு வாங்குறாருன்னா அவர் லஞ்சம் வாங்குறாருன்னு தானே அர்த்தம். ரொம்ப நாளாக அவர் மேலே எங்கள் ஆஃபீஸில் சந்தேகப்பட்டாங்க. நேற்று அவர் கையும் களவுமாக பிடிபட்டுட்டாரு. அதுதான் இன்னைக்கு அவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லுப்பா, நான் இந்த மாதிரி ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறது கௌரவமா, இல்லை அவரை மாதிரி லஞ்சம் வாங்கி பணக்காரனாக இருக்கிறது கௌரவமா? அப்பா, நீங்க நேர்மையா இருக்கிறதாப்பா கௌரவம். லஞ்சம் வாங்கி அதனால கிடைக்கிற போலி கௌரவம் நம்மளுக்கு தேவையே இல்லப்பா. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவழியில் வாழ்வதன் மூலமாக வருவதே இன்பமாகும். அறமல்லாத வழியில் வருவனையெல்லாம் இன்பமாக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்னப்பா ஊரே திரண்டுருச்சு, இன்னும் நம்ம தலைவரை காணுமே? அவரு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காராம். இப்போ வந்துடுறதா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. தலைவரே வந்துட்டாரே. எல்லாருக்கும் வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நம்ம ஊர் பள்ளிக்கூடம் இடிஞ்சு போயிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை மறுபடியும் சீர்படுத்தி கட்டணும்னு கேட்கறதுக்காக நானும் நம்ம ஊர் பெரிய மனிதர்களும் தாலுக்கா ஆஃபீஸுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பல தடவை கடிதம் எழுதியும் இது வரைக்கும் எந்த பதிலும் நமக்கு வரல. அதான் ஒரு தடவை நேரில் போய் மனு கொடுக்கலான்னு போயிட்டு வந்தோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது அங்கே மனு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஏன்னு கேட்குறீங்களா? இதே மாதிரி தங்களோட பள்ளிக்கூட கட்டடத்தை சீர் பண்ணி கேட்டு இது வரைக்கும் வந்த புகார் கடிதங்களோட எண்ணிக்கையே 200க்கும் மேலேயாம். ஆமாம், நம்மளை மாதிரி நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சுத்துப்பட்ட கிராமங்கள்ல இருந்து இவ்வளவு கடிதங்கள் வந்திருக்கான். அதனால் அவங்க வரிசையாக தான் நடவடிக்கை எடுப்பாங்களாம். அப்படி அவங்க வரிசையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள இன்னும் 4-5 வருஷமாயிடுவான். இப்போவே பசங்க படிப்பு பாழாயிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நாங்கள் எல்லாரும் கூடி என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா, நாமளே முயற்சி செஞ்சு பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிடலான்னு தான். என்ன பார்க்குறீங்க? செலவுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு தானே. நம்ம பிள்ளைங்க படிப்பு பாழாகாமல் இருக்கணும்னா நாமளே ஆளுக்கு கொஞ்சம் காசை போடுவோம். என்ன நான் சொல்கிறது சரிதானே? சரிதாங்க ஐயா. அதனால் இதோ
இவங்க கிட்ட இந்த பள்ளிக்கூட நிதியை வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அதனால முதல்ல இந்த நிதியில என் பேர்ல 10,000 வரவுல வச்சுக்குங்க. அப்புறம் என்னப்பா, இவங்க வரும்போது உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுங்க. அவ்வளவுதான், கூட்டம் கலையுது. ராமசாமி, ராமசாமி. ஐயா வாங்கய்யா, உள்ள வாங்க. பரவாயில்ல ராமசாமி, இருக்கட்டும். நாங்கள் என்ன விஷயமா வந்தோம்னா, நம்ம பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது தொடர்பா. ஐயா தெரியுங்கய்யா, நம்ம பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது தொடர்பா நிதி வசூல் பண்ண வந்திருக்கீங்க, அதானே? இந்தாங்க ஐயா. நன்றிப்பா, நாங்கள் வர்றோம். இது அந்த ரங்கநாதன் வீடு தானே? ஆமா, அதுக்கு என்ன ஐயா? அதுக்கு என்னவா, அவன் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தராதவன்ப்பா. எச்சி கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டான். இவன் வீட்டில் போய் நம்ம நிதி வசூல் பண்ணணுமான்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் இப்போ மாறி இருப்பான்ல. பிறவி குணம் என்னைக்கும் மாறாது. சரி, கேட்கறத கேட்போம் வாங்க. ரங்கநாதா, ரங்கநாதா. யாருங்க? யார் வேணும்? நாங்கள் என்ன விஷயமா வந்தோம்னா, நம்ம பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது தொடர்பா. ஆமாம், கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் எவ்வளவு நிதி சேர்ந்துருக்கோம்? நாங்கள் இன்னும் எண்ணி பார்க்கல ஐயா. என்கிட்ட கொடுங்களேன், வேணா நான் எண்ணி பார்க்குறேன். எண்ணி பார்க்கும்போது நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். இப்போ உங்கள் பங்கு நிதியை நீங்கள் கொடுங்க. நான் உங்களை எண்ணி பார்க்கலையான்னு கேட்டதே இன்னும் நிதி வேணுமான்னு தெரிஞ்சுக்கத்தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சரி, அது தெரிஞ்ச உடனே நிதி கொடுத்துருவீங்களா? தெரிஞ்ச உடனே இன்னும் எவ்வளவு தொகை தேவைன்னு கணக்கு போட்டு பாருங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கொடுத்துடுவீங்களா? தர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஊர்ல யார் யாரெல்லாம் கொடுக்கலன்னு பார்த்து அவங்க கிட்ட வாங்குங்க. அவங்க கொடுத்த பிறகு அப்பயும் பணம் பத்தலைன்னா வேணும்னா நானும் என் பங்குக்கு கொஞ்சம் தரேன். இப்போ போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிப்பா, நாங்கள் வர்றோம். சரி சரி. எந்திரிப்பா, ரங்கநாத வீட்டுல நெருப்பு பிடிச்சிப்பா, எந்திரிப்பா. எழுந்திரிங்க, நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, சீக்கிரம் எழுந்திரிங்க. என் செயின் வலையெல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சுங்க. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து பொருள்களா பார்த்து தூக்கிட்டு வரீங்களே, உங்க குழந்தைங்கப்பா. மறந்துட்டு யாராவது காப்பாத்துக்கப்பா. உங்களுக்கு ஏதாவது நான் பார்த்து தரேன். காப்பாத்துக்கப்பா. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சும் தெரியுங்க. உள்ள போயிருக்காருல, காப்பாத்தி கொண்டு ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையா. ரங்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காது. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு சமயமாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். ஆனால் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா? இவங்கள பாரு, உன்னால் எந்தவித உதவியும் அடையாமல் இருந்திருந்தாலும் ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே எப்படி ஓடி வந்து தீய அணைச்சாங்க. அதுதான்பா மனுஷத்தன்மை.
நீ இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க எந்த பொருளும் உன்னை காப்பாற்றலை. இவங்க தான் உன்னை காப்பாற்றிருக்காங்க. நான் வரேன். ஐயா, எனக்கு இப்போதான் ஐயா புரியுது. என் தவறுக்கு பிராயச்சித்தமா நீங்க இப்ப சேகரிச்சுட்டு இருக்கிற பள்ளிக்கூட நிதிக்கு இந்த நகைகளையும் என் சார்பா சேர்த்துக்குங்க ஐயா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலாதவர் அனைத்து பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வர். அன்புடையவரோ தமது உடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். கணேஷ், கணேஷ், எழுந்துரு, நேரமாச்சு. என்னம்மா? சி, இது வேற. எப்ப பார்த்தாலும் யார் ரூம்லயும் அனுப்பிட்டு. ஏன் அத வாயில்லாத ஜீவனிட்டு ஒதுக்கிற? அது உன்னை என்னடா பண்ணுச்சு? உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா உன் காலடியில வந்து படுக்கும். நானா என் மேல அன்பு வைன்னு சொன்ன? நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? என்னங்க, என்னங்க? என்னம்மா? நம்ம கணேஷை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவன் மேல நம்ம ஜிம்மி அன்பா இருக்கு. ஆனா அவன் ஜிம்மிய பார்த்தாலே எரிஞ்சு விடுறான். நேத்து அது சாப்பிடும்போது தடியால அடிக்கிறான், இன்னைக்கு எட்டி உதைக்கிறான். ஆமாமா, நானும் அவன் ஜிம்மி அடிக்கிறத பார்த்துருக்கேன். அதனால நானும் அவனை கண்டிக்கணும்னு தான் இருந்தேன். அப்பா, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது கூட வழியில எதிர்படுற நாய்ங்களை கல்லால அடிக்கிறான்ப்பா. ஏதோ ஒரு வெறுப்புனால தான் அவன் அந்த மாதிரி செய்யறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எப்படியாவது அவன் குணத்தை மாத்தியே தீரணுங்க. முதல்ல அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி லட்சுமி, முயற்சி பண்றேன். டேய் கணேஷ், போதும்டா, கீழே இறங்கு. இருடா, அதோ அந்த கிளையில இருக்கிற பழத்தை பறிச்சிட்டு தான் நான் கீழே இறங்குவேன். டேய் வேணாண்டா, இருக்கிற பழமே அதிகமா இருக்குடா. போங்கடா, நீங்க வேணா போங்க, நான் அந்த பழத்தை பறிச்சிட்டு தான் வருவேன். களை உடைய போதுடா. வேண்டாண்டா. டேய் கணேஷ், களை உடைய போதுடா. சொன்னா கேளுடா. டேய் பாத்து பாத்துடா கணேஷ். டேய் கணேஷ், களை உடையுதுடா. வேண்டாண்டா. ஐயோ பாத்துடா. வேண்டாண்டா, போதுடா. டேய் வேண்டாண்டா. பாரு கணேஷ். ஐயோ ஐயோ பாப்பா டிஷோ. யாராவது வாங்க. டேய் கணேஷ், சீக்கிரம் வாங்க.
இடி உதிச்சாலும் அந்த நாய் அவனை காப்பாத்திடுச்சு பாரு. வாடா. உங்க ஜிம்மி சரியான நேரத்துல காப்பாத்திட்டதால இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மருந்து கொடுங்க, நான் வரேன். நான் பொழைச்சிட்டேனா? எப்படிப்பா என்ன காப்பாத்துனீங்க? நாங்க உன்னை காப்பாத்தலப்பா. என்ன, நீங்க காப்பாத்தலையா? அப்ப யார் வந்து என்ன காப்பாத்துனது? இங்க யார் நிக்கிறான்னு பாத்தியா? தான் உயிரை கூட பொருட்படுத்தாம தண்ணியில முழுகி உன் சட்டையை பிடிச்சு கரைக்கு இழுத்துட்டு வந்து உன்னை காப்பாத்துச்சு. என்னமா சொல்றீங்க? நம்ம ஜிம்மியா வந்து என்ன காப்பாத்துச்சு? ஆமாப்பா, நம்ம ஜிம்மி தான் உன்னை காப்பாத்துனுச்சு. நான் நம்ம ஜிம்மியை எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா அது கொஞ்சம் கூட அதை நினைக்காம என்னை காப்பாத்திருக்கு. அதனால நானும் இனிமே ஜிம்மி மேல அன்பு காட்டுவேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தவரை தண்டித்தல் என்பது அவரே நாடும்படி பிற்பகல் தாமே வரும். இதோ தூங்கிக்கிட்டு இருக்கானே, இவன் பேர் கண்ணன். 6ஆம் வகுப்பு படிக்கிறான். படிப்பில் இவன் தான் முதல் ரேங்க். விளையாட்டிலையும் இவன் தான் முதல். அதே போல் குறும்புலையும் இவன் தான் முதல். அப்படி என்ன குறும்பு செய்கிறான்னு கேட்குறீங்களா? இதோ அவன் எழுந்திருக்க போகிறான். அவன் என்னென்ன செய்ய போகிறான்றத நீங்களே பாருங்கள். இன்னுமா தூங்குற? ஈடா உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதுதான் அவன் செய்கிற குறும்புன்னு நினச்சிடாதீங்க. இதோ பள்ளி வகுப்புறையில் அவன் செய்ய போகிற குறும்பை பாருங்களேன். தோ ரமேஷ் வரான். ஏண்டா, நேற்று என்னையா மிஸ்கிட்ட மாட்டி விட்ட? ஈடா வரேன். என்னங்க, இன்னைக்கு கண்ணனோட கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கண்ணன் நல்லா படிக்கிறானா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா. அவனோட குறும்புத்தனம் தான் எல்லாம் மீறி போகுதான். அதனால உங்களை கொஞ்சம் கண்டிக்க சொன்னாங்க. தேவகி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ அவனுக்கு விளையாட்டு பருவம். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்கு.
பார்த்து ஜாக்கிரதையா வெடிங்கப்பா. நெருப்பு கையில படாம வெடிக்கணும். என்ன சரியா? சரிப்பா. டேய் வாடா போலாம். இந்த நாய் வரல, இந்த சரவெடியை கட்டிடலாம். அண்ணா அண்ணா வேண்டாண்ணா, அது பாவம். பாவமாவது புண்ணியமாவது இந்த நாய் படுற பாட்டை பாரு. காயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. செப்டிக் ஆகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும். பாத்தியா கண்ணா, நீ அந்த நாயோட வாளில் பட்டாசை கட்டி விட்டு அதை துன்பப்படுத்தி ரசிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்போ அது உனக்கே திரும்பிடுச்சு. பாத்தியா? பா, நான் இனி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்ப்பா. பிற்பகல் தாமே வரும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகலில் மற்றவர்க்கு துன்பம் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகல் என்னங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஷாப்பிங் போகணும்னு நேத்து ஞாபகப்படுத்த சொன்னீங்களே. கரெக்ட். காலேஜ் விட்டு வரும்போது உன்னையும் பிக்கப் பண்ணிக்கிறேன். வேலைக்காரமா கிட்ட நம்ம வர வரைக்கும் பூஜாவை பார்த்துக்க சொல்லு. சரிங்க. யாருங்க, என்ன வேணும்? சார், நாங்களும் இதே தெருவில் தான் குடியிருக்கோம். நம்ம தெருவில் இருக்கிற தெருவிளக்கு சரியா எரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, 2-3 தடவை புகார் கூட எழுதி கொடுத்துட்டோம். அதனால ஒன்றும் பயன் இல்லை. அதான் வீட்டுக்கு ஒருத்தராக போய் போராட்டம் பண்ணலாமேன்னு தான். என்னையும் கூப்பிட வந்தீங்களா? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிங்களா? அப்படி இல்லைங்கய்யா, இது பொது காரியம். அதான். இதை பாருங்க, எனக்கு உங்க கூட நின்று வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா.
ஏங்க வந்தவங்க கிட்ட அப்படி கடுமையா பேசுனீங்க? வேற எப்படி பேச சொல்ற? வாசல்ல தெருவிளக்கு எரியலங்கிறது நமக்கும் கஷ்டமா தானங்க இருக்கு. அதுக்கு என்னையும் அவங்க கூட போய் கோஷம் போட சொல்றியா? கோஷம் போட சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு கொஞ்சம் தன்மையா சொல்லிருக்கலாம்ல. இத பாரு வித்யா, இவங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் பேசணும். சரியான நாட்டு போறாங்க. அவங்க படிக்காதவங்களே இருந்தாலும் ஒரு பொது காரியத்துக்காக போராடுறாங்களே, அத பாராட்ட வேண்டாமா? போராடுறாங்களா? எல்லாம் சும்மா ஒரு ஐவாஷ். இதை வச்சே வர்ற உள்ளாட்சி தேர்தல் நிக்கலான்னு ஐடியா பண்ணுவானுங்க. இல்லங்க, அவங்க பேசினதை கேட்டா. இப்ப என்னங்கிற? அப்போத்துல இருந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என் கூட வர போறீங்களா இல்லையா? இதோ வந்துட்டோங்க. பூஜா வாமா. பூஜா, உன்னோட பேக், டிஃபன் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இன்னும் என்ன பண்ற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இன்னுமா இறக்குற? சீக்கிரம். ஐயோ, பிளட் வந்தாச்சா? இன்னும் வரலங்க. சீக்கிரம் எங்க இருக்காருன்னு கேளுங்க. இந்த நேரம் பார்த்தா இவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கணும். அம்மா, என்னம்மா ஆச்சு? பூஜாவுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சாம். அதனால 3 யூனிட் பிளட் வேணும்னு கேட்டாங்க. அத வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் போயிருக்காரு. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படிங்களா? பாப்பாவுக்கு ரத்தம் என்ன குரூப்புங்கம்மா? A1 பாசிட்டிவ். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு கூட A1 பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இன்னொருத்தருக்கு கூட A1 பாசிட்டிவ் தான். இருங்கம்மா, நான் நர்ஸு கிட்ட சொல்றேன். வித்யா, எவ்வளவு முயற்சி செஞ்சோம், அந்த A1 பாசிட்டிவ் மட்டும் கிடைக்கவே இல்லைம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? உனக்கு தகவல் சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. நான் பாவிமா பாவி. நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியாம போன பாவி. நீங்க பாவி இல்லை மிஸ்டர் ரகுபதி, புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா கரெக்ட் டயத்துக்கு A1 பாசிட்டிவ் பிளட் கிடைச்சிருக்குமா? எப்படி கிடைச்சிருக்கும்? ஆமா ரகுபதி, உங்க பொண்ணு பூஜா பொழைச்சிட்டா. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, இதோ இவங்களுக்கு சொல்லுங்க. ஆமாங்க, அவங்க தான் சரியான நேரத்துக்கு நம்ம பூஜாவுக்கு A1 பாசிட்டிவ் பிளட் கொடுத்து காப்பாத்தினவங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சார், எதுக்கு சார் காலில் விழுகுறீங்க? இதெல்லாம் ஒரு சின்ன உதவி. இதுக்கு போய் இல்ல சார், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்க கூட வர்றதுக்கு கௌரவம் பார்த்த எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க தான் சார் மனுஷன். நான்லாம் படிச்சிருந்தோம் என்ன சார் பிரயோஜனம்? ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், இனிமே நான் உயிர் வாழ போறதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். உலகத்தில் வாழும் உயர்ந்தவர்களோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்தும் அறிவில்லாதவர்களே.
பங்கு துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சுந்தரம், மணி 2:30 சாப்பிடாம இன்னும் எழுதிக்கிட்டே இருக்க. என்னம்மா, அப்பா தான் ஒன்றும் வரலையே. அப்பா அந்த சேர்ந்து சாப்பிடலாம். உங்க அப்பா தினமும் 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா, உங்ககிட்ட 2 சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போனதும் தெரியும். அதனால என்னப்பா, நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்டா போச்சு. இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல, அதான் சாப்பிட கூப்பிட்டேன். ஐ, அப்பா வந்துட்டாரு. வாங்கம்மா, வாங்கய்யா. அமுதா, நீ கொடுத்த சாப்பாட்டை 2 ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப வரும்போது தான் இவங்களை பார்த்தேன். ரொம்ப பசியில் வாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தேன். அதனால என்னங்க, இவங்களுக்கு வீட்டிலேயே சாப்பாடு போட்டுடலாம். வாங்கம்மா, வாங்கய்யா. சுந்தரா, வாப்பா. வாங்க ஐயா, உள்ள வாங்க. பொறுமையா உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்கம்மா. ஐயா, நாங்க வர்றீங்க. ஐயா, எங்க மனசார சொல்றோம், இப்படி பசின்னு வர்றவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, ரொம்ப நல்லா இருக்கணும். நாங்க வர்றீங்க. அப்படியா விஷயம்? இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். ஐயா, நீங்கள் இப்படியே உட்காந்து இளநீர் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருங்க. உங்கள் கனவை வேற ஒருத்தர் நிறைவேற்றிக்க போகிறான். என்னடா சொல்கிற? என்னத்தை சொல்கிறது? உங்கள் கனவே நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆகணுங்கிறது தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அந்த பதவியே எங்கள் குடும்ப சொத்து தானே. முதல்ல எங்கள் தாத்தா இருந்தார், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்தார். அதே மாதிரி அடுத்தது நானும் வர்ற எலெக்ஷனில் ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவர் ஆகணுங்கிறது தானே என்னோட கனவே. ஆமாம், அதில் என்னடா பிரச்சனை? நான் ஏற்கனவே அந்த அன்பரசனை பற்றி சொல்லியிருக்கேன். வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்ற பேரில் ஊரில் நல்ல பேரை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். டே, சாப்பாடு போட்டுட்டா போதுமாடா? ஜனங்க அந்த சாப்பாடு வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தான் அவனை நினைப்பாங்க. அது வெளியேறின உடனே அதுக்கப்புறம் அவங்க மனசில் இருக்கிற அவன் பேரும் வெளியேறிடும். அப்படித்தான் நானும் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஆனால் இன்னைக்கு ஒரு வயசான தம்பதிக்கு சாப்பாடு போட்டிருப்பான் போல. அவங்க வாசல்லேருந்து வாழ்த்துனாங்க பாருங்க. அதை கேட்கும்போது எனக்கு என்னவோ கடவுளே மாறு வேஷம் போட்டுட்டு வந்து வாழ்த்துன மாதிரி இருந்தது. அதான் சொல்கிறேன். டேய், நீ இப்போ சொல்கிறத கேட்கும்போது ஏதோ சீரியஸ் மேட்டர் போகிறதாண்டா இருக்கு. எதுக்கும் நாம் அவனை 2 தட்டு தட்டி வச்சிடலாமா? அதைத்தான் நான் அப்போ இருந்தே சொல்கிறேன். இந்த தடவை நீங்கள் யாரும் என் கூட வர தேவையில்லை. நானே போய் அவனை என்ன செய்கிறேன் பாருங்க. என்ன தலைவரே, நீங்கள் எதுக்கு களத்தில் இறங்குறீங்க? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் போய் இறங்கணுமா? எல்லாத்தையும் வழக்கம் போல் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைடா, எனக்கு சரிசமமாக தலைவர் பதவிக்கு நிற்க போகிறேன்னு சொல்கிறான்ல, அவனை நான் ஒத்தைக்கு ஒத்த நின்று என்ன ஏதுன்னு ஒரு கை பார்த்துட்டு வரேன்டா. வாப்பா சேகரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. இருப்பா, காஃபி போட்டு தரேன். வேண்டாம் ஆண்டி, இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதான் சுந்தரத்தோட சேர்ந்து ஜாலியா பட்டாசு வெடிக்கலான்னு வந்தேன். சரிப்பா, பார்த்து வெடிங்க. சரிங்க ஆண்டி. சுந்தரா, நீயும் தான் பார்த்து பத்திரமா நடந்துக்கணும். சரிம்மா. அப்பா, நாங்க 2 பேரும் வெளில போய் பட்டாசு வெடிக்க போறோம். நீங்க 2 பேரும் எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா வெடிக்கணும். சரிங்கப்பா. சரிங்க அங்கிள். சுந்தரா, சரவெடிய தரையில கொளுத்தி போட்டு போர் அடிக்குதுடா. அந்த தெருநாய் வால்ல கட்டி விட்டு வெடிக்கலாமா? டேய், வேணாண்டா, பாவம்டா. நம்ம மிஸ் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? வாயில ஜீவன் கிட்ட அன்பு கட்டணும்னு சொன்னாங்கல்ல. டேய், அதெல்லாம் பாடத்துல மார்க் எடுக்கிறதுக்கு தான்டா. பேசாம வா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா, தப்புன்னு தோணுதுடா.
டேய் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா. அந்த நாயை பாத்தியா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. அது நம்மள ஒன்றும் பண்ணாது. சும்மா ஒரு ஜாலிக்கு தான்டா. பாத்தியா எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? எல்லாம் வேணும். நாமளே அவனை அடிச்சு துவம்சம் பண்ணலான்னு பார்த்தா அவன் பையனே நெருப்புல மாட்டிக்கிட்டான். ஐயோ ஐயோ, இது என் புள்ள சேகரனாச்சா? அன்பரசு, ரொம்ப நன்றிப்பா. ஆபத்து நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சு போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜம்புலிங்கம். நம்மளை விட நம்ம பசங்க உசுறு தான் முக்கியம்னு பட்டுச்சுன்னா எல்லா தைரியமும் தானா வந்துடும். அதுக்கு இல்லப்பா, சேகரனை கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் நெருப்புக்குள்ள போன நீ வெளியே வர தாமதமான உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவ்வளவு சிக்கலான நேரத்தில் கூட ஓ மகனை முதல்ல காப்பாத்தாம என் மகனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கியே. ஏன்பா, நீ ஓ மகனை முதல்ல காப்பாத்தாம ஏன் அப்படி செஞ்ச? ஜம்புலிங்கம், ஒருவேளை நான் ஆபத்து நேரத்தில் என் பையனை மனசில் நினச்சி நான் அவனை போய் முதல்ல காப்பாற்றிட்டு உன் பையனை போய் மறுபடியும் காப்பாற்ற முடியலன்னா ஊர் என்ன பேசும்? தான் பையனை மட்டும் காப்பாற்றிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நினைப்பே என்னை கொண்டுடாதா. ஆனால் உன் மகன் பொழைச்சி என் மகன் போயிருந்தா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நியாயப்படி தர்மப்படி என் வீடை தேடி வந்தவங்களை காப்பாத்துறது தானே என் கடமை. அதனால எது நடக்கணுமோ அது நடந்திருக்குன்னு என் மனசை தேத்திக்குவேன். அப்பா, என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க சொன்ன மாதிரி பட்டாசை பாதுகாப்பா வெடிக்கலப்பா. அங்கிள் என்னையும் மன்னிச்சிடுங்க. சுந்தரம் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். செய்த தப்ப உணர்ந்துட்டா அதுவே தண்டனை அனுபவிச்சதுக்கு சமம். அதுவும் இல்லாம நீங்க செஞ்ச தப்புக்கு உடனே தண்டனை அனுபவிச்சு அதுல இருந்து மீண்டும் வந்துட்டீங்க. இனிமேலாவது வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட அன்பு செலுத்துங்க. இந்த உத்தமனை போய் அடியாளுங்க பேச்ச கேட்டு தப்பா நினைச்சிட்டோமே. கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துக் கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் நூலோர் தொகுத்த அறங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இவங்களுக்கு என்னமாச்சு? இவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சிஸ்டர். காலையில திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஓ அப்படியா?
இவங்க உறவுக்காரங்க யாரும் வரலையா? பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது. உடனே அட்மிட் பண்ணணும். பணமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஐயோ, எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைம்மா. மரகத அம்மா கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா என்னன்னு தெரியலையே. அவங்க கண்ணு முழிச்சாதான் அவங்க கிட்ட கேட்க முடியும். அப்படின்னா நீங்க பெரிய டாக்டர் தான் பார்க்கணும். அதோ அவரே வராரு, அவர்கிட்டயே கேட்கலாம். என்ன சிஸ்டர், என்னாச்சு? இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவங்க பேரு மரகதம். எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இங்க வந்தா நர்ஸ் அட்மிட் பண்ணணும், பணம் இருக்கான்னு கேக்குறாங்க. எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. பேஷண்ட் கண்ணு முழிச்சாதான் அவங்க கிட்ட இருக்கா என்னன்னு தெரியும். இவங்களா பேஷண்ட்? ஆமாங்க டாக்டர். சிஸ்டர், இவங்களை உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்க. அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டரையும் ரெடி பண்ணுங்க. சரிங்க டாக்டர். நீங்க கவலையே படாதீங்கம்மா. அவங்களுக்காக நீங்க எந்த பணமும் கட்ட வேண்டாம். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு ஒரே ஒரு டம்ளர் பால் தான். அதையும் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கவலையே படாதீங்கம்மா. அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாள் கழிச்சு அவங்கள வார்டுக்கு மாற்றிடுவோம். டாக்டர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய உதவி டாக்டர். இல்லைம்மா, உண்மையிலேயே உதவி செஞ்சது மரகதம்மா தான். நான் அதை அவங்களுக்கு திருப்பி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். இதயத்துல இருந்து பாறாங்கல்ல இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சிரமப்பட வேணாம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நானே சொல்றேன். உங்க ஆபரேஷனுக்கு ஏது பண்ணணும் தானே கேக்குறீங்க. டாக்டருக்கு உங்களை முன்னாடியே தெரியுமாமே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான ஆபரேஷன் செலவை கொடுத்துட்டீங்களாமே. நான் எந்த டாக்டருக்கும் பணம் கொடுக்கலையே. பணமா கொடுக்கலையா? ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்கீங்களாம். அந்த உதவிக்கு இந்த உதவின்னு சொல்லிட்டு போனாரு டாக்டர். ஒரு டம்ளர் பாலா? அம்மா, உடம்பு இப்போ எப்படி இருக்கு? என்ன அடையாளம் தெரியுதுங்களாம்மா? தலை சுத்துற மாதிரி இருக்கு அம்மா. ஐயோ முடியலையே அம்மா. ஐயோ, இது யார் வீட்டு பையன்னு தெரியலையே. பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கான். இப்படி மயங்கி கிடக்குறானே. தம்பி, தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. தம்பி, எழுந்துரு தம்பி. எந்த ஊருப்பா நீ? உன்னால பேச முடியுதா? உடம்புக்கு என்னப்பா பண்ணுது? மயக்கமா இருக்கு, தலை சுத்துது, பசி பசி. அச்சச்சோ, எழுந்துருப்பா. வா, உள்ள வா. குடிக்க ஏதாவது தரேன், குடிச்சிட்டு ஓய்வு எடுத்துக்கோ. தம்பி, இந்தப்பா, இந்த பாலை குடி. உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வரும்.
இப்போ எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. நீ எந்த ஊரு தம்பி? இங்க எப்படி வந்த? அம்மா, நான் இதே ஊர் தான்மா. 2 தெரு தள்ளி தான் நான் தங்கியிருக்கேன். மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில் பரீட்சை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனேன். வழியில் என் பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்க. அதனால தான் வெயிலில் நடந்து வந்தேன். இங்கே வரும்போது ரொம்ப களைப்பாகி மயங்கி விழுந்துட்டேம்மா. தெய்வம் போல் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேம்மா. என்ன தம்பி, நான் என்ன செஞ்சிட்டேன்? இதுக்கு போய் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. இத உன் வீடா நினைச்சுக்கோ. உடம்பு களைப்பெல்லாம் தீர்ந்த பிறகு மெதுவா கிளம்பி போலாம். பரவாயில்லம்மா, இப்போ என் உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. நான் மெதுவாக போயிடுறேம்மா. நல்ல நேரத்தில் உதவுனீங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா. இப்போ உடம்புக்கு பரவாயில்ல தம்பி. அன்னைக்கு நான் செஞ்ச உதவியை மறக்காம இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அம்மா, அன்னைக்கு நீங்கள் செஞ்ச உதவி உங்களை பொறுத்த வரைக்கும் சின்னது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டம்ளர் பால் தான் என் உயிரையே காப்பாற்றுச்சின்னு சொல்லுவேன். அம்மா, உதவியில் சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லைம்மா. உதவி செய்கிறவங்க மனசு தாம்மா முக்கியம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. தேவைப்படும் காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலக எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிழுக்கு. இன்னுமா கார் கவர் எடுக்கிறீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. பொறுமா பொறு, இதோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா கிளம்புவா. இதுக்குதான் நாமளும் பக்கத்து வீட்டு பார்த்திபன் மாதிரி ஒரு பெரிய வீடா கட்டி இருந்தா நம்ம காரை இப்படி தெருவுல நிறுத்த வேண்டியதும் இல்ல, தினமும் காரை கவர் போட்டு மூடி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏ ரேவதி, காரை நிறுத்துறதுக்காகவா வீடு கட்ட சொல்ற? அதுக்காக மட்டும் சொல்லலங்க, வீடும் சின்னதா தான் இருக்கு. ஒரு விருந்தாளி வந்தா தங்க வைக்க முடியல. வீடு கட்டுறதுனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பக்கத்து வீட்டு பார்த்திபனை பாருங்க. பார்த்திபன் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. அவர் மனைவி கூட வேலைக்கு போகல. அவரே வீடு கட்டும் போது நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம். நாம ஏன் கட்டக்கூடாது? ரேவதி, நீ வேலைக்கு போக தொடங்கி 1 வருஷம் கூட ஆகல. உன் வேலையை நிரந்தரமாக்கவே இன்னும் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எப்ப வேணா உன்னை வேலையில இருந்து நீக்கலாம். ஏற்கனவே அந்த சம்பளத்தை நம்பி காரை வேற கடனுக்கு வாங்கி இருக்கோம். அதெல்லாம் யோசிக்க எனக்கு நேரம் இல்ல. நாமளும் பார்த்திபன் மாதிரி ஒரு பெரிய வீடா கட்ட ஆரம்பிக்கிறோம். அதுவும் இந்த மாசமே. நான் முடிவு பண்ணிட்டேன்.
வாங்க பார்த்திபன். வாங்க உள்ள வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். என்ன விசேஷமா? ஆமா கார்த்திக், வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணோட பிறந்தநாள் விழாவை வீட்டில் வச்சிருக்கேன். நீங்க அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க வராம இருப்போமா? மாமா, நாங்களும் புது வீடு கட்ட போறோமே. அப்படியா? ஆமாங்க, நாங்களே சொல்லணும்னு இருந்தோம். நாங்க 2 பேரும் வேலைக்கு போறத வச்சு பேங்க்ல வீடு கட்ட கடன் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரமே நாங்களும் வீடு கட்ட போறோம். அது வரைக்கும் வேற வீட்டுக்கு குடி போகலான்னு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வேணா எங்க வீட்லயே குடியிருக்கலாமே. நாங்க கீழே இருந்துட்டு மாடி வீட்டை வாடகைக்கு விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்களே வரலாம். நீங்களும் பக்கத்திலேயே இருந்தா வீடு கட்டுறத பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பார்த்திபன். உண்மையிலேயே அது ரொம்ப உதவியா தான் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுக்கே வரும். மாமா, உங்களை மாதிரியே நாங்களும் பெரிய வீடு கட்டி உங்களை வந்து கூப்பிடுறோம். அப்படியே செய்யுங்க குட்டி செல்லம். அப்ப நாங்க கிளம்புறோம். அவசியம் நீங்க எல்லாரும் விழாவுக்கு வரணும். அவசியம் வரும். என்ன ரேவதி, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டியா? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்ப ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? எனக்கு வேலை போயிடுச்சுங்க. என்ன சொல்ற? கம்பெனிக்கு வேற ஆர்டர் ஏதோ நின்னுடுச்சான். அதனால நிரந்தரம் பண்ணாதவங்களை எல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. வீடு வேற பாதியில இருக்கு. உன் வேலையும் போயிடுச்சுன்னா ஏன் ஒருத்தன் சம்பளத்தை வச்சு என்ன பண்றது? வீட்டு கடனை எப்படி கட்டுறது? கார் கடனை எப்படி அடைக்கிறது? குடும்பத்தை எப்படி நடத்துறது? இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உன் வேலை நிரந்தரமானதுக்கு அப்புறமா வீடு கட்டுவோன்னு. இப்போ எல்லாமே பாதியில நிக்க போகுது. ஆமா, நம்ம பவித்ரா எங்க? கீழே பார்த்திபன் வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. சரி சரி, அழாம இரு. நான் கீழே போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன். அப்புறமா பேசி இதுக்கு ஒரு முடிவெடுப்போம். பார்த்திபன், பார்த்திபன், அறம் செய்ய பவித்ராவை கூப்பிட வந்தேன். பரவாயில்ல, உள்ள வாங்க. நானே நீங்க வந்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். சொல்லுங்க பார்த்திபன். தப்பா நினைக்க கூடாது. பவித்ரா இப்பதான் உங்க மனைவி ரேவதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என் மனைவியும் மாடிக்கு போய் உங்க மனைவியை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அது சம்மந்தமா தான். ஆமா சார், எல்லாம் எங்க கெட்ட நேரம் சார். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. இனிமே வீட்டு கடனை எப்படி கட்டுறது, கார் கடனை எப்படி அடைக்கிறது, வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கு தான் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கலாம்னு நான் அடிச்சுக்கிட்டேன். ஆனா ரேவதி கேட்கல. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிச்சு என்ன பையன்? எதுங்க கார்த்திக், நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே யோசிச்சிருக்கணும் தான். அப்படி செய்யாம விட்டது அவங்களோட தப்பு தான். ஆனா இப்ப கட்டிட வேலையும் துணிஞ்சு ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இனிமே யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை எப்படி கட்டி முடிக்கலான்னு மட்டும் யோசிங்க. நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்த்திபன். எங்க கம்பெனில வேணா உங்க மனைவிக்கு ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டு பார்க்கட்டுமா? அவசியம் கேளுங்க சார், கேட்டு பாருங்க. என்னங்க, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சாகணும். ஆனா சம்பளம் ஆரம்பத்துல அவங்க முன்ன வாங்கினதை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். பரவாயில்ல சார், ஒண்ணுமே இல்லாததுக்கு கொஞ்சம் குறைவா வாங்கினா என்ன? சரி, அப்ப நான் நாளைக்கு முயற்சி பண்றேன். ரேவதியை எதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. சொல்றேன் மேடம். பவித்ரா, வாமா வீட்டுக்கு போலாம். சரிப்பா, வரேன் ஹரிணி. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வா பவித்ரா. வரேன் மாமா. போயிட்டு வாமா. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நன்கு சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். செயலில் இறங்கிய பின்
துணையும் புகழ். மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான இறுதிச் சுற்று இதோ ஆரம்பிக்கப் போகிறது. இந்த 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் மாணவர் மாவட்ட அளவில் நடைபெறும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார். அது மட்டுமல்ல, மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். போடா. ஏண்டா நீ விழறது மட்டும் இல்லாம எங்களையும் கீழே விழ வச்சிட்டியடா. சாரிடா, நான் வேணும்னே பண்ணல. நீ வேணும்னு பண்ணியோ இல்லை வேணான்னு பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை சும்மா விட போறது இல்லை. என்னைய வக்கீல தள்ளி விட்ட, உன்னை என்ன பண்றேன் பாரு. அம்மா, என்னையோட எட்டி ஒதுக்குற. வரண்டா. ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? டேய், இவன் தாண்டா நம்மள முதல் பிரைஸ் வாங்க விடாம தடுத்தான். இவனை டேய் ஏதோ தெரியாம தடுத்துட்டான், விடுடா. முடியாது, இவனை என்ன பண்ண போறேன் பாரு. என்னடா பண்ண? டேய் நின்றீடா. டேய் இங்க பாருடா. Oh my god. சீக்கிரம் பார்த்து. அடி பலமா பட்டது சார். டிரைவர், வண்டி ஹாஸ்பிட்டல் விடுங்க. டாக்டர், சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததால ஒன்றும் பயம் கிடையாது. தையல் போட்டிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நினைவு திரும்பிடும். பாத்தியாப்பா, உன்னுடைய கோபம் ஒருத்தனுடைய உயிரையே குடிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும் அந்த வழியாக வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாம உன்னை இந்நேரம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கோம். அதுவும் இல்லாம உன் வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும். சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க சார். போட்டியில தோத்த அவமானத்துல நான் இப்படி செஞ்சிட்டேன். இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன். ராஜேந்திரா, மாவட்ட அளவிலான 1500 மீட்டர் போட்டிக்கு நீ தேர்வாகலங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ண. போட்டியில நீயும் வெற்றியும் ஜெகநாதனை முந்து போதுதான் கீழே விழுந்தீங்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால உங்க 2 பேரையும் வைல்டு கார்டு மூலமா டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு செலக்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா எப்ப நீ உன் கோபத்தால ஒருத்த மண்டையை உடைச்சியோ அப்பவே உன்னை செலக்ட் பண்ண கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால வைல்டு கார்டு மூலமா
வெற்றிவேலன் அடுத்த வாரம் நடக்க போற டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில கலந்துக்க போறான். வாழ்த்துக்கள்டா. ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தீங்கு செய்தவரை பொறுத்து கொள்ளாமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள்தான் இன்பம், பொறுத்து கொள்பவர்க்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. மணி, இந்த முறை நீ 3வது ரேங்க் எடுத்திருக்க. தேங்க்யூ மிஸ். பசங்களா, இந்த முறையும் வழக்கம் போல 2வது ரேங்க் எடுத்தது பழனிசாமி தான். இந்த பழனிசாமி, எல்லாரும் பழனிசாமிக்கு கைத்தட்டுங்க. இந்த முறையும் எப்பவும் போல முதல் ரேங்க் எடுத்தது முத்துக்குமார் தான். இந்த முத்து, சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? என்னடா என்னமோ இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான்னு சொன்னா, ஆனால் இந்த தடவை செகண்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்க. நான் நல்லா தாண்டா படிக்கிறேன், ஆனால் எப்படியும் மார்க் கம்மியாயிருது. அவனை ஜெயிக்க உன்னால முடியவே முடியாதுடா. ஏண்டா, அவங்க அப்பா சாதாரண கூலி வேலை செய்யறவரு, அதுவும் உங்க அப்பா கிட்ட கை நீட்டி கூலி வாங்குறாரு. அவன் கிட்ட போய் நீ தோத்துடுறியடா. தான் என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லடா, இனிமே நான் தோக்க மாட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்கடா. அப்படி சொல்றா பழனி. வணக்கம் குழந்தைங்களா. வணக்கம்மா. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? எழுதுங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். என்ன மாணிக்கம், நீ மட்டும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கிய? ஆமா சேகரு, நீ சொல்றது உண்மைதான். என் மனசரிஞ்சு நடக்கிற பொண்டாட்டி, என் குலத்துக்கே கௌரவமான என் புள்ள. அதனால எப்பவுமே என் மனசு சந்தோஷத்துல தான் நிறைஞ்சிருக்கு. ஆமா, இப்போ உன் பையன் முத்து என்ன படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? 6ஆப்பு படிக்கிறான். அவன் தான் வகுப்புலயே முதல் மாணவனா. அன்னைக்கு ஒரு நாள் வாத்தியார் என்ன வகுப்புக்கே வர சொல்லி, பையன் நல்லா படிக்கிறான், அவன் எப்படியும் படிச்சு பெரிய ஆளா வருவான்னு மனசார வாழ்த்தினான். அப்படியா மாணிக்கம்? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னாலதான் என் பொண்ணை படிக்கவே வைக்க முடியல. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எங்க குடும்பத்துல தான் யாரும் படிக்கல. நீயாவது முத்துவை நல்லா படிக்க வை. அம்மா காஃபிமா.
காவேரி, குழந்தைக்கு காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. பழனி, ஏன்பா இவ்வளவு சோர்வா தெரியுற? என்னப்பா பதில் சொல்லாம இருக்கே? என்னப்பா என்னாச்சு என் செல்லத்துக்கு? அப்பா இன்னைக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்கப்பா. அப்படியா? எங்க காட்டு பார்க்கலாம். இந்தாங்கப்பா. 2வது ரேங்க் தானே வாங்கியிருக்க, இதுக்கு போய் ஏன் சோகமா இருக்க? அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுப்பா, ஏன் வருத்தமா இருக்க? அது இல்லம்மா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதினாலும் அந்த முத்து தாம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். யாருப்பா? யார் அந்த முத்து? அதான்ப்பா உங்ககிட்ட கை கட்டி நின்னு கூலி வாங்குறாரே மாணிக்கம், அவரோட பையன் தான்ப்பா. ஓ அவனா? அவன் அந்த அளவுக்கு நல்லா படிப்பானா? அவன் சுமாராதான்ப்பா படிப்பான். ஆனா எங்க கிளாஸ் வாத்தியார் தான் வேணும்னே அவனுக்கு மார்க் அள்ளி அள்ளி போட்டு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறாரு. விடுறா, அந்த வாத்தியாரையே மாத்திடுவோம். நீ கவலையப்படாத, காப்பி குடிச்சிட்டு போய் விளையாடு போ. சரிப்பா. ஏங்க, இது ரொம்ப தப்புங்க. அவன் தான் ஏதோ சின்ன பையன் சொல்றானா, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏய், எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. அந்த பள்ளிக்கூடமே எங்க தாத்தா பணத்துல கட்டினதுதான். அதுவும் இல்லாம நம்ம பண்ணையில வேலை செய்யறவன் பிள்ளைகிட்ட நம்ம பையன் தோத்து போடுறா, விட மாட்டேன். இந்தா உன் சம்பளத்தை எப்படி? இந்தா இது உன் சம்பளம். மாணிக்கம், நீ கொஞ்சம் இரு, உனக்கு அப்புறமா தரேன். சரிங்க ஐயா. இந்தாம்மா பிடி. மாணிக்கம், உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்தாப்பா, இது வாங்கோலி பிடி. இந்தா போ. மாணிக்கம் ஐயா, நீ என்கிட்ட வாங்கின 50,000 நாளைக்கே திருப்பி கொடுத்துரு. ஐயா, இப்படி திடீர்னு கேட்டா நான் எப்படிங்க ஐயா? திடீர்னு கேட்காம வாங்கின பணத்துக்கு என்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க? ஐயா, நான் தான் வாங்கின பணத்துக்கு ஒழுங்கா வட்டி கொடுத்துட்டு வரேனுங்களே. அதுக்காக என் பணத்தை நான் திருப்பி கேட்கக்கூடாதா? ஐயா, நான் அப்படி சொல்ல ஐயா. திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கய்யா போவேன்? என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பணத்தை நீ திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு கூலி தர மாட்டேன். நீ இங்கே தான் வேலை செய்யணும், நான் கணக்கில் வச்சுக்கிறேன். என் பணத்தை ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயா, 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 பணத்தை கட்ட முடியாமல் எப்படி என் காலில் விழுந்து கதறுவான். அப்போ நாளைக்கு உன் பையனை ஸ்கூல்ல இருந்து நிறுத்து, அப்போ தான் கடன் கெடுவை நான் தள்ளி வைப்பேன்னு சொல்லுவேன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரம் கயிறு போடுங்க. நல்ல வேலையா நாட்டு வைத்தியம் அப்படி இப்படின்னு காலத்தை கடத்தாம சரியான நேரத்துக்கு அவரை இங்கே அழைச்சிட்டு வந்ததுனால ரொம்ப எளிதாக அவரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு முடிச்சிடுவாரு. அவரை தொந்தரவு செய்யாம போய் எல்லாரும் பாருங்க.
என்னையா அது பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மாணிக்கம், நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நிலைமை. ஐயா, கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதானயா மனித தன்மை. நான் அதுக்கு சொல்லல மாணிக்கம், நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ என்னை எதிரியா நினைக்காம சரியான நேரத்துக்கு என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிப்பா. உனக்கு கைமாறா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தர வேண்டிய பணத்தை இனிமே நீ எனக்கு தர வேண்டாம். அதை என்னோட அன்பளிப்பா வச்சுக்க. ஐயா, என்னையா இது? நான் உங்க உசுரை காப்பாத்துனது என்னுடைய கடமை. அதுக்காக உங்ககிட்ட வாங்கின பணத்தை போய் வேணான்னு சொல்றீங்களே. உங்க உயிருக்கு மதிப்பு வெறும் 50,000 தானுங்களா? நான் உங்ககிட்ட பணம் வாங்கும்போது திருப்பி தரேன்னு சொல்லி தானே வாங்கினேன். அதனால நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் நான் வட்டியை கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்க சம்மதிக்கணும் ஐயா. இல்ல மாணிக்கம், நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அதனால உன் பையன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவன் படிப்பு செலவு பூராத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன். அதுக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. ஆமாமா, நான் கூட அந்த முத்துவை படிச்சு தான் தோக்கடிப்பனே தவிர எந்த குறுக்கு வழியும் தேட மாட்டேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்துக் கொள்வதே குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். செல்வி, எத்தனை தடவை சொல்றது பாத்திரம் சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு? மன்னிச்சிருங்கம்மா. காயத்ரி, போயிடுது. குழந்தை ஒரு முன்னாடி போயிடுது போல இருக்கு. தொலைஞ்சு நீ ஏண்டா சொல்லுங்கெல்லாம் வர? உன் தோப்புல இருக்குதா இதெல்லாம் பிடிக்காதுல்ல? சாரிண்ணா, சாரி. என்ன சாரி? நோக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாதகம் பண்ணும்போது அமைதியா இருக்கணும்னு நோக்கு தெரியாது? சாரிண்ணா, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தா, அதான் நான் குளிச்சுட்டு உங்களுக்கு காப்பி போடலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள இவன் எழுந்து. நிறுத்துவோம் வியாக்கியானத்தை. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தது, அப்புறம் நான் இந்த ஆத்துலயே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ.
ஆகவே எல்லா உயிர்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அனைத்து உயிர்களுமே சரிசமம் வாய்ந்தது. இதில் மனிதர்களாக பிறந்த நாம் மட்டுமே இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் தவறானது. ஐயா, இந்த உலகத்தில் சிறந்ததுன்னு எதைங்க ஐயா சொல்லுவீங்க? ஒவ்வொன்றை விடவும் மற்றொன்று சிறந்ததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அன்பு ஒன்று தான் மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஐயா, இசையை பற்றி உங்கள் விளக்கம்? நாம் உயிர் வாழ தேவையான அடிப்படை விஷயங்களில் இசையும் ஒன்று. இசைக்கு இறைவனே மயங்கும்போது அற்ப மானிடரான நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட இசையையும் வெல்லக்கூடிய ஒன்று நம்மிடையே இருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம குழந்தைங்கள்ட்ட வர்ற மழலை சத்தம் தான். என்னது அதிசயமா இருக்கு? இவர் மனசை யார் இப்படி மாத்தினா? அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம்முடைய பிள்ளைகளின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை அனுபவிக்காதவரே குழலின் இசை இனியது யார்? இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஐயா, என் மகனை பாத்தீங்களா? யாரு? கந்தனா? அவனை சாவடி பக்கம் பார்த்தனே. அந்த வெட்டி பசங்க தான் அவனை கூட்டிட்டு போனாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறானே. அவங்க அப்பா பாட்டுக்கு இவனை என் தலையில கட்டிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. நான் இவனை தேடி தேடி நாயா அலையிறேன். எடுப்பட்ட பயலுகளா, நீங்க கை தட்டி சிரிக்கிறதுக்கு என் மகன் தான் கிடைச்சானா? இருங்க, உங்களால் என்ன பண்ற பாருங்க. ஐயோ, வடிவாக்க கொம்பு எடுத்துட்டு வராங்கடா, ஓடுங்க. ஹேய், சேகர் ஊந்துட்டான்டா. வாடா ஒண்ணு. வா வா வீட்டுக்கு. உன்னை என்ன பண்ற பாரு. உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் அந்த பசங்களோட கூடாத கூடாதன்னு. அம்மா வலிக்குது. ஒண்ணு போவியா? போவியாடா? போவியா? ஏய் வடிவாம்பா, எதுக்கு இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிற? அடிக்காம வேற என்ன செய்ய? அவன் இருக்கிற கோலத்தை பாத்தியா? ஆமா, யார் இவனை இந்த மாதிரி ஆக்குனது? அதான் ஊர்ல திரியறானுங்களே அந்த வெட்டி பசங்க தான். இவனுக்கு இந்த மாதிரி வேஷத்தை போட்டு ஆட வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் என் மனசு கேட்காம இப்படி போட்டு அடிச்சிட்டேன்.
அடிச்சா சரியா போயிடுமா? அவனுக்கு தெரிஞ்சா இப்படி பண்றான். என்ன பாவம் பண்ணியோ உனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஏய் எனக்கும் போட்டுடா. போய் காசை கொண்டு வா. அதான் இப்போ கொடுத்துட்டேன். அதான் தோத்துட்டேல்ல. சரி சரி நாளைக்கு தரேன். அப்போ நாளைக்கு ஆடு. ஏண்டா எனக்கா சீட்டு போட மாட்டேன்றீங்க? இப்போ பாருங்கடா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏன்பா டீ அனுப்புகாரங்க சொல்லியாச்சப்பா? அதெல்லாம் அப்பவே சொல்லியாச்சுப்பா. ஆனா வர்றதுக்குள்ள ஊரே எரிஞ்சு நாசமாயிடும் போல இருக்கே. இது ஏதோ ஊழி தீ மாதிரி தெரியுதுப்பா. சாதாரண தண்ணிக்கெல்லாம் அணையிறது மாதிரி தெரியல. நெருப்பு போதாதான் இவன் மேல எதுக்கடி நெருப்பு வைக்கிறான்? இந்த பையன் வச்ச எதிர் நெருப்பு தான்ப்பா அந்த நெருப்பு அணைச்சிருக்கு. அப்படின்னா படிவு மகன் கந்தன் தான் நம்மளை எல்லாம் காப்பாத்திருக்கான். படிவு, ஊரையே காப்பாத்தின இந்த பையனையா நீ இத்தனை நாளா திட்டிக்கிட்டு இருந்த? இப்ப நான் சொல்றேன், ஊர்லயே இவன் தான் பெரிய புத்திசாலி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் மகனை சான்றோன் என பிறர் கூறக் கேட்ட தாய் அவனை ஈன்ற மிகுத்து பெயின். மாலதி, மாலதி, டைம் ஆச்சுமா? ஹரிஷ் எழுப்பு. அவன் நைட்டே லேட்டா தாங்க படுத்தான். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. என்ன மாலதி நீயே இப்படி சொல்ற? 5 மணிக்கு யோகா கிளாஸ் போனோம், 6:30 மணிக்கு கராத்தே கிளாஸ் போனோம், போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். அது மட்டுமாங்க, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டென்னிஸ் விளையாட போகணும், அதை முடிச்சிட்டு வந்து டியூஷன் போகணும். இது போக சனி ஞாயிறுல கீபோர்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ் இதெல்லாம் வேற போகணும். அவன் சின்ன குழந்தைங்க, அவனால இவ்வளவு வேலைகளை தாங்க முடியாதுங்க. என்ன மாலதி இப்படி பேசுற? நம்ம பையன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரணும்னு நான் நினைக்கிறது தப்பா? தப்பு இல்லைங்க, ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இத பாரு மாலதி, சின்ன வயசுல நான் என்னவெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் என் மகனுக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீ குறுக்க வராத.
போய் அவனை எழுப்பி விடு. ஆழமா மூச்சை எடுத்து அமைதியா விடுங்க. நல்லா தரையில படுங்க. இப்போ 2 காலையும் அப்படியே மேலே தூக்குங்க. இப்போ இடுப்புக்கு கீழே கையை கொடுத்து இன்னும் நல்லா மேலே தூக்குங்க. தலைக்கு மேலே முன்பக்கமா கொண்டு வந்து தரையை தொடுங்க. தலை சுத்துற மாதிரி. ஐயோ ஹரிஷ், ஹரிஷ், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னப்பா, என்ன பண்ணுது உனக்கு? மிஸ்டர் ராஜேஷ், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் உங்கள் பையன் ரொம்ப களைப்பாக இருக்கான். நான் இது வரைக்கும் இந்த வயசு பசங்களில் இந்த அளவுக்கு களைப்பாக நான் யாரையும் பார்த்ததில்லை. அப்படி அவனுக்கு என்னென்ன வேலைகள் தான் தர்றீங்க? அது வந்து சொல்லுங்கள் ராஜேஷ், தயங்காமல் சொல்லுங்கள். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து யோகா கிளாஸ் போகிறான். அப்புறம் 6:30 மணிக்கு கராத்தே கிளாஸ் போகிறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் டென்னிஸ் கிளாஸ் போகிறோம். அதுக்கப்புறம் டியூஷன். இது போக சனி ஞாயிறுல மியூசிக் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸும் அனுப்புறோம் டாக்டர். ஓ மை காட், 7 வயசு பையனுக்கு இவ்வளவா வேலை கொடுப்பீங்க? இதை பாருங்க ராஜேஷ், இப்போ நீங்கள் சொன்ன கிளாஸில் சின்ன வயசில் நீங்கள் எது மேலேயாவது ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்போ அது உங்களால் முடிஞ்சிருக்காது. அதனால இப்போ அது உங்கள் மகனுக்கு கிடைக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் அவன் மேலே திணிக்கிறீங்க, அப்படித்தானே? இதை பாருங்க, படிக்கிற பசங்களுக்கு பாடங்களை தவிர வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி? 7 வயசுங்கிறது ஜாலியாக விளையாட்டு போல எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய வயசு தான். ஆனால் இந்த பிஞ்சு வயசில் அவனை இப்படி புழிஞ்சு எடுத்துட்டீங்களே. இன்னும் 1 மாதம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் தொடர்ந்து போயிருந்தான்னா அவனோட மன அழுத்தம் அதிகமாகி கோமா நிலைக்கு போயிருப்பான். அதனால குழந்தைய வளர்க்க பாருங்க, சரியா? ஓகே டாக்டர். சரி, அவனை போய் பாருங்க. ஹரிஷ், அப்பா டைம் என்னாச்சு? ஏன்பா? யோகா கிளாஸ்க்கு போகணும்ல. ஹரிஷ், வேணாம்ப்பா. இனிமே நீ ஸ்கூலை தவிர வேற எங்கேயுமே போக வேண்டாம். மயிலிறகு மென்மையானது என்றாலும் அதனையே அளவு கடந்து மோப்பக்குழையும் அனிச்சம் மூகம் தீர்ந்து நோக்க குழையும் விருது. சரிம்மா, சரி,
வச்சிடுறேன். என்னங்க? என்னம்மா? எங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. நம்மள எப்ப வர போறீங்கன்னு கேக்குறாங்க. நாம அங்க போக போறதில்ல. ஏங்க? எப்பவும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு எப்பவும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படிங்க? அம்மா தான் உங்களை பத்தி அப்படி பேசினதுக்கு அவங்களாவே வந்து மன்னிப்பும் கேட்டுட்டாங்களே. இத பாரு கண்மணி, நீ வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, என்ன கூப்பிடாத. ஏங்க இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கல, ஏனோ எனக்கு வர தோணலை. நீ போயிட்டு வா. வருஷமாவது நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் வருவாங்களா? தெரியல மீனாட்சி. பொங்கலுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கூப்பிட்டுட்டு தானே வந்திருக்கோம். மாப்பிள்ளை மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். என்ன மீனாட்சி, திடீர்னு உன் பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்ட? நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் பையன் ஃபாரின்லேருந்து வரட்டும், அவனை ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணிடலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டுட்டியே. நான் என்னக்கா செய்யட்டும்? இந்த மாப்பிள்ளை கருப்பா இருக்காரு, சாதாரண வேலை தான் செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையில இருக்கிறவரா பார்க்கலான்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா என் வீட்டுக்காரர் கேட்கவே இல்லையே. இவ்வளவு சொல்லியும் உங்க வீட்டுக்காரர் கேட்கவே இல்லையா? அப்படி என்னதான் அந்த மாப்பிள்ளைகிட்ட கண்டுட்டாரா? ஏழையா இருந்தாலும் நல்ல குணமுள்ளவராம். தான் பொண்ணை கண் கலங்காம பார்த்துப்பாராம். அவரோட குணத்தை இவரே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாராம். நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல மீனாட்சி. உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, எனக்கும் இந்த மாப்பிள்ளை பிடிக்கலதான். வாமா, எங்க மாப்பிள்ளை? அவர் வரலம்மா. ஏன் கண்மணி, மாப்பிள்ளைக்கு இன்னும் கோபம் தீரலையா? இன்னும் இல்லம்மா. நான் தான் அப்பவே வந்து மன்னிப்பு கேட்டுட்டேனே. கேட்டுட்டா சரியா போயிடுமா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யாரா இருந்தாலும் மரியாதையா பேசுன்னு. எவ்வளோ உன் சிநேகிதி சொன்னான்னு நம்ம மாப்பிள்ளைய கேவலப்படுத்திருக்கிய. அது நம்ம மாப்பிள்ளைக்கு சுருக்குன்னு பட்டிருக்கு. அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே காலடி வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மாடி, நான் உனக்கு சொல்ற அறிவுரை ஒன்னே ஒண்ணுதாம்மா. சொல்லுங்கப்பா. எப்பவும் யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் மரியாதை இல்லாமலையோ அவங்க மனசை நோகடிக்கிறது மாதிரியோ பேசக்கூடாதும்மா. சரிப்பா. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் தீரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் தீரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் மாறுமுகம் கொண்டு பார்த்தால் விருந்தி. தன்னைத்தான் காக்கின்
சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதை பாருங்கப்பா, இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே எதுக்காக கூடியிருக்கோம்னா, நம்ம பெரிய பண்ண ராஜலிங்கம் தான் வீட்டில் வேலை செய்கிற மீனாட்சியோட பையன் சுரேஷ்குமார் அவரோட பையன் நாகலிங்கத்துக்கிட்ட இருந்து 1000 ரூபாயை திருடி இருக்கான்னு நம்மக்கிட்ட பிராது கொடுத்துருக்காரு. இதுக்கு நீ என்னம்மா சொல்கிற? இல்லைங்க ஐயா, என் மகன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ என் மகன் போய் சொல்றான்னு சொல்றியா? ஐயா, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்க எதுக்காக உங்க பையன்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தீங்க? இன்னைக்கு என் மகன் நாகலிங்கத்துக்கு பிறந்த நாள், அதனால அவனுக்கு பிறந்த நாள் பரிசா 1000 ரூபாய் நோட்டை அவங்ககிட்ட கொடுத்தேன். ஏன் கொடுக்க கூடாதா? ராஜலிங்கம் அவர் அந்த அர்த்தத்தில் கேட்கலப்பா. சின்ன பையனுக்கு எதுக்கு 1000 ரூபான்னு தான் கேட்குறார். அதுவா, அவங்க பள்ளிக்கூடத்தில் ஏதோ சுற்றுலா போகிறாங்கன்னு சொல்லியிருந்தான், அதுக்காகத்தான் கொடுத்தேன். அப்படியா? சரி தம்பி நாகலிங்கம், உங்கள் அப்பா கொடுத்த அந்த பணத்தை எங்கே வச்ச? அப்போ யார் வந்தது? ஐயா, பணத்தை நான் படிச்சுட்டு இருந்த புத்தகத்திலேயே வச்சுட்டேங்க ஐயா. படித்து முடிச்சுட்டு போகும்போது அப்புறமா எடுத்துக்கலான்னு நினச்சேங்க ஐயா. அப்போது உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அப்பா அந்த பணத்தை தரும்போது இந்த அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள தேடி அவங்க பையன்தான் வந்தான். ஏன்பா சுரேஷ், நீ அந்த சமயம் அங்கே போனியா? ஆமாங்க ஐயா, வீட்டில் தங்கச்சி பாப்பாவுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு, அதான் அம்மா கிட்ட சொல்லலான்னு போனேன். சரி, அங்கே போய் நீ முதல்ல யாரை பார்த்த? நாகலிங்கத்தை பார்த்து எங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு சொன்னேன். அவன் படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு போய் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு வந்தான். நான் விஷயத்த சொன்னதும் அம்மா பதறி போய் ஐயா கிட்ட சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? சரி தம்பி நாகலிங்கம், அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. ஐயா, நான் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது தம்பி, இந்தாங்க தம்பி காப்பி. என்னப்பா படிச்சுட்டு இருக்கியா? ஆமாப்பா, அடுத்த வாரம் பரீட்சைப்பா. அப்படியா? நல்லா படி. சரி, அதுக்கப்புறம் ஏதோ டூர் போனோம்னு சொன்னியே? ஆமாப்பா, பரீட்சை முடிஞ்சோடனே டூர் இருக்கு. ஓஹோ, எவ்வளோ கட்டணும்? 750 ரூபாப்பா. அவ்வளோதானே, இதை வச்சுக்க. எதுக்குப்பா 1000 ரூபாய் தரீங்க? வச்சுக்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உங்கள் அம்மா இருந்திருந்தா தடபுடலாம் உனக்கு விருந்து வச்சிருப்பா. மகராசி ஒன்று பெற்ற உடனே கண்ண முடிட்டா. சரி, பணத்தை பத்திரமா நாளைக்கு டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. கொஞ்சம் கணக்கு விளக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ரூமுக்கு போகிறேன். சரிப்பா. அப்பதான் இந்த சுரேஷ் அவங்க அம்மாவை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். நாகலிங்கம், நாகலிங்கம், எங்கள் அம்மாவை கூப்பிடு. ஏன், இப்போதானே வந்தாங்க? இல்லை, வீட்டில் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஒரே நெருப்பாக கொதிக்குது, அப்பா வேற இல்லை, அதான். சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் அம்மாவை கூப்பிட போனேன்னா அவங்க கிட்ட போய் விஷயத்த சொன்னோன்னே அவங்க அம்மா எங்கள் அப்பா கிட்ட அனுமதி கேட்டுட்டு சுரேஷை கூட்டிட்டு போனாங்க. மறுபடியும் படிக்கலான்னு புத்தகத்தை தந்தா பணத்தை காணோம். ஐயா, இதாங்க ஐயா நடந்தது. தம்பி சுரேஷ், நீ என்னப்பா சொல்ற? ஐயா, நாகலிங்கம் சொன்னது தான் நடந்தது.
ஆனால் அவன் அந்த புத்தகத்தில் பணத்தை வச்சானாங்கிறது மட்டும்தான் சந்தேகமாக இருக்கு. என்னப்பா நாகலிங்கம், சுரேஷ் இப்படி சொல்கிறான்? ஐயா, உண்மையிலே நான் அந்த புத்தகத்தில் கையா வச்சேன். எனக்கு பக்கம் கூட ஞாபகம் இருக்குங்க ஐயா. அப்படியா? அது என்ன பக்கம்னு சொல்லி பார்க்கலாம். 25 பக்கத்துக்கும் 26 பக்கத்துக்கும் நடுவில் தான் வச்சேன். ஐயா, நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் இப்போவே நிரூபிக்கிறேன். இதை பாருங்க ஐயா, பக்கம் 25 பக்கம் 26 ஒரே தாள். அப்புறம் எப்படி இவன் 25க்கும் 26க்கும் நடுவில் வச்சிருப்பான்? ஐயா, ஒரு உண்மையை சொல்ல அனுமதிக்கணும். சொல்லுப்பா. இவனும் நானும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம். போன காலாண்டு தேர்வில் இவனை விட நான் மார்க் அதிகமாக வாங்கினதுனால எனக்கு முதல் ரேங்க் கிடச்சிது. அதனால் என்னை கிளாஸ் லீடர் ஆக்கிட்டாங்க. அந்த பொறாமையில தான் இப்படி இவன் எங்கள் மேலே பழி சொல்லியிருக்கான். இப்போ இந்த புகார் மேலே நாம் விசாரிச்சதில்ல. மீனாட்சி அம்மா மகன் சுரேஷ் மேலே ராஜலிங்கம் மகன் நாகலிங்கம் சுமத்தின குற்றம் பொய்ன்னு நிரூபணமாயிடுச்சு. அதனால் பொய் வழக்கு தொடுத்த ராஜலிங்கம் ஊர் பஞ்சாயத்துக்கு 10,000 ரூபாய் அபராதமாக கட்டணும்னும், அவர் மகன் நாகலிங்கம் இந்த சின்ன வயசுலேயே பொறாமையோட தன்னை விட நல்லா படிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக சுரேஷ் மேலே பழி சொன்னதுக்காக மீனாட்சி அம்மா கிட்டையும் அவங்க மகன் சுரேஷ் கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்கணுன்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பளிக்குது. அதே நேரம் சின்ன பையனாக இருக்கிற நாகலிங்கம் தான் தவற உணர இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத அவனும் அவர் தந்தையும் புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தவறான வழக்கு போட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இந்தாங்க. சுரேஷ், என்னை மன்னிச்சிடுடா. உன் மேலே உள்ள பொறாமையில் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. சரி விடுடா, இனிமே நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டுமெனில் கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அங்கனம் காக்காவிட்டால் கோபம் தன்னையே அழித்துவிடும்.